ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: தேர்வு குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி மாணவர்களின் தன்னம்பிக்கையை அதிகரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கு 3,60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் மற்றும் விமானங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் விவசாயிகள் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பங்களாதேஷ் தேசிய கட்சி அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். தேர்வு குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி மாணவர்களின் தன்னம்பிக்கையை அதிகரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இத்தொடர்பாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு சுகந்தா மஜும்தார் எழுதிய கட்டுரையை சமூக வலைதளத்தில் பிரதமர் பகிர்ந்துள்ளார். மாணவர்களின் நலனை மையமாக கொண்டு இந்த நிகழ்வு நடத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்வு பயத்தை நீக்கி கற்றல் உணர்வை கொண்டாட்டமாக இது மாற்றுகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார். தேர்வு பருவம் நெருங்கும் சூழலில் மாணவர்கள் தேர்வுகளை துணிவுடன் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் திரு நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். பாதுகாப்பு படைகளுக்கு 3,60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் மற்றும் விமானங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. புதுதில்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நடைபெற்ற பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. பிரான்சிடமிருந்து ரஃபேல் போர் விமானங்கள், உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்படும் பீரங்கி எதிர்ப்பு அமைப்புகள், கடற்படைக்கு உளவு விமானங்கள் உள்ளிட்டவற்றை கொள்முதல் செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் விவசாயிகள் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி இது தொடர்பாக தவறான தகவல்களை தொடர்ந்து பரப்புவதாக குற்றம் சாட்டியுள்ளார். ராகுல்காந்திக்கு நாட்டின் விவசாயிகள் மீது சிறிதும் அக்கறை இல்லை என்று அவர் கூறியுள்ளார். பொய்களை பரப்பி மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த திரு ராகுல்காந்தி முயற்சிப்பதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடர்ந்து விவசாயிகள் நலனுக்கு முன்னுரிமை அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசின் எந்தவொரு முடிவும் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டு எடுக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான ஒப்பந்தம் விவசாயிகள் நலன்களை முழுமையாக பாதுகாக்கிறது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டில் அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் அணுமின் உற்பத்தியை 3 மடங்காக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அணுசக்தித்துறை இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், 2014ஆம் ஆண்டில் நாட்டின் அணுமின் உற்பத்தி 4,709 மெகாவாட்டாக இருந்தது என்றார். தற்போது இது 8,780 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக அவர் கூறினார். இது அடுத்த 5 ஆண்டுகளில் 22,000 மெகாவாட்டாக அதிகரிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவின் ஜெய்தாப்பூரில் அணுமின் நிலையம் அமைக்கும் பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தமிழகத்தின் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் 3வது மற்றும் 4வது அணு உலைகள் அடுத்த ஆண்டுக்குள்ளும், 5வது மற்றும் 6வது அணு உலைகள் 2030ஆம் ஆண்டுக்குள்ளும் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் திரு ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். கேரளாவில் பிஜேபி சார்பில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள பிரதிநிதிகள் மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
அண்மையில் கேரளாவில் நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் வெற்றி பெற்ற பிஜேபி பிரதிநிதிகள் பிரதமரை நேற்று அவரது இல்லத்தில் சந்தித்தனர். திருவனந்தபுரம் மாநகராட்சியில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பிஜேபி பெற்றுள்ளதாக பிரதமர் அப்போது குறிப்பிட்டார். கேரள மாநிலத்தில் மக்களின் நம்பிக்கையை பிஜேபி பெற்றுள்ளதாக அவர் கூறினார். வரும் காலத்தில் கேரளாவில் பிஜேபி மேலும் வலுவடையும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். உலக வானொலி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1946ஆம் ஆண்டு இதே நாளில் ஐநா வானொலி நிறுவப்பட்டதை நினைவுகூரும் வகையில் 2012ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 13ஆம் தேதி இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான மையக்கருத்து வானொலியும் செயற்கை நுண்ணறிவும் என்பதாகும். உலக வானொலி தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சத்தீஸ்கட்டில் ராய்ப்பூர் ஆகாஷ்வாணியும் யுனெஸ்கோவும் இணைந்து உலக வானொலி தின மாநாட்டை நடத்தவுள்ளன. இந்தியாவில் 1936ஆம் ஆண்டு நிறுவப்பட்டு பின்னர் பொது சேவை ஒலிபரப்பு நிறுவனமாக மாறிய ஆகாஷ்வாணி பல்வேறு மொழிகளில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளையும் மக்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளையும் வழங்கி வருகிறது. நாடு முழுவதும் கட்டமைப்புகளை கொண்டுள்ள ஆகாஷ்வாணி உலகின் மிகப்பெரிய ஒலிபரப்பு நிறுவனங்களில் ஒன்றாக திகழ்கிறது. பாரத் நெட் திட்டத்தின் மூலம் நாட்டில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஊராட்சிகளுக்கு இணையதள இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மாநிலங்களவையில் இது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், உலகின் மிகப்பெரிய இணையதள இணைப்பு திட்டமாக பாரத் நெட் திகழ்கிறது என்று தெரிவித்தார். நாட்டில் தற்போது மொபைல் போன் சந்தாதாரர்களின் எண்ணிக்கை 120 கோடியை தாண்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். 100 கோடிக்கும் மேற்பட்டோர் இணையதளத்தை பயன்படுத்துவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள 12,525 கிராமங்களில் சுமார் 11,000 கிராமங்களுக்கு பாரத் நெட் திட்டத்தின் மூலம் இணையதள இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தொலைத்தொடர்புத்துறை தொடர்பான சில பணிகளில் தமிழகமும் மேற்கு வங்கமும் தேசிய சராசரியை விட பின்தங்கியுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். பங்களாதேஷில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பங்களாதேஷ் தேசிய கட்சி அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அந்நாட்டு நாடாளுமன்றத்திற்கு 300 இடங்களுக்கான தேர்தல் நேற்று நடைபெற்றது. வாக்குப்பதிவு நிறைவடைந்தவுடன் வாக்கு எண்ணும் பணிகள் தொடங்கப்பட்டன. இதுவரை கிடைத்த தகவலின்படி திரு தாரிக் ரஹ்மான் தலைமையிலான பங்களாதேஷ் தேசிய கட்சி 175 இடங்களில் முன்னணியில் உள்ளது. ஜமாத்தே இஸ்லாமி கட்சி 60க்கும் அதிகமான இடங்களில் முன்னிலை வகிப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்நாட்டு தேர்தல் ஆணையம் இன்று அதிகாரப்பூர்வமான முடிவுகளை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரேசில் அதிபர் திரு லூயிஸ் இனாஷியோ 5 நாள் அரசுமுறை பயணமாக வரும் 18ஆம் தேதி இந்தியா வருகிறார். தில்லியில் 19ஆம் தேதி செயற்கை நுண்ணறிவு உச்சிமாநாட்டில் அவர் பங்கேற்கிறார். 21ஆம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் அவர் இருதரப்பு பேச்சுக்களை நடத்தவுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 50 மீட்டர் பிரிவில் ஐஸ்வரி பிரதாப் சிங் தோமர் தங்கப்பதக்கத்தையும், நீரஜ்குமார் வெள்ளிப் பதக்கத்தையும், அகில் ஷாரோன் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். சென்னை சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வல் தேவ் நிதின்குமார் சின்ஹா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 6-2, 10-8 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் இஷாக் இக்பால், மணீஷ் சுரேஷ்குமார் இணையை வென்றது. பஹ்ரைனில் நடைபெற்று வரும் உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-10, 21-11 என்ற செட் கணக்கில் பிரான்சின் மேத்யூ தாமஸை வென்றார். சென்னையில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்மீத் தேசாய், யசஸ்வினி கோர்படே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-4, 11-7 என்ற செட் கணக்கில் ரொமேனியாவின் டாரிஸ் ஆண்ட்ரியா இணையை வென்றது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 93 ரன் வித்தியாசத்தில் நமீபியாவை வென்றது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற நமீபியா முதலில் பந்து வீச தீர்மானித்ததை அடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 209 ரன் எடுத்தது. 210 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் பேட் செய்த நமீபியா 18.2 ஓவரிலேயே ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வு குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி மாணவர்களின் தன்னம்பிக்கையை அதிகரிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்.
பாதுகாப்பு படைகளுக்கு 3,60,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ராணுவ தளவாடங்கள் மற்றும் விமானங்களை கொள்முதல் செய்ய பாதுகாப்பு கொள்முதல் கவுன்சில் ஒப்புதல் அளித்துள்ளது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தில் விவசாயிகள் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பங்களாதேஷ் தேசிய கட்சி அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. ஆசிய துப்பாக்கிச் சுடும் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம், ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலப் பதக்கத்தை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.